பிசிசிஐ வந்து நேற்றுக்கு ஐபிஎல் ஆக்ஷனுக்கான ஐபிஎல் ரிட்டர்ன் ரூல்ஸுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 9 ரூல்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கிறோம். நேற்றுக்கு நைட்டே வந்த உடனே சுட அதை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துட்டு வாங்க. அண்ட் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ வரப்போது. இந்த வீடியோ சேர்க்காம 2, இந்த வீடியோ சேர்த்து 3 வீடியோ. அந்த 3 வீடியோலையும் இருக்கக்கூடிய 10 அணிகள் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்களை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க, ஆர்டிஎம் மூலமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அன்கேப்டு பிளேயராக யார் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, காசை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, என்னென்ன மாதிரி என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு உங்களோட டீம், உங்களுக்கு ஃபேவரட் டீம் எந்த டீமோ அந்த டீமுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 3-4 டீம்ஸ் வந்து பிரித்து பண்ணுறதா பிளானில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் காலில் டெஸ்ட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் கான்பூரில் அது நடக்கலைங்கிறது ஒரு பக்கம், இந்த பக்கம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட ஒயிட் பால் சீரிஸ் ஒரு பக்கம் நடந்து முடிய போது, பங்களாதேஷ் சீரிஸ்க்கான T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் இருக்குது, இவ்வளோ வீடியோவும் போகணும், சேனல் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 வீடியோ பிரிச்சிருக்கிறேன். பேசுவோம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிற 3 டீம்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த 3 டீமையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதர 7 அணிகள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ், டெல்லி கேபிட்டலோட பண்ட் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. அப்புறம் குஜராத் டைட்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. யார் ரிட்டைன் பண்ணுவாங்க? ஸோ இந்த 3 டீமுகளோட பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதர 7 அணிகளோட விவரங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் வெளியிட போகிறேன், யாரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைட்டாக மட்டும் ஓகேங்களா, இந்த வீடியோவுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா 6 ரிட்டன்ஷன்ஸ், அது 6 பேரை நீங்கள் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்டிஎம் கார்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 6 ரிட்டன்ஷன்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிஎம் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 120 கோடி பர்ஸ், ஓகேங்களா, பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதும். தென் அந்த 6 பேரில் வந்து 1 இல்லை மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு 18 கோடி, 2வது பிளேயருக்கு 14 கோடி, 3வது பிளேயருக்கு 11 கோடி, 4வது பிளேயருக்கு 18 கோடி, 5வது பிளேயருக்கு 14 கோடி, அன்கேப்டு பிளேயருக்கு 4 கோடி. என்னது இது இப்படி கீழே போயிட்டு இப்படி மேலே போகிற மாதிரி? இதுதான் நான் நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதனால் நிறைய சாதக பாதகங்கள் இருக்குது. ஸோ 3 பிளேயர்ஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ஒரு டீம் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. அன்கேப்டு பிளேயரோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஎம் கார்டு எந்தெந்த பிளேயர்களுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதும் செம்மையான ட்விஸ்ட்டு. பிசிசிஐ வந்து ஓனர்ஸ்லாம் ஃபைட் பண்ணாங்கல்ல, எங்களுக்கு வந்து 7 பேர் நாங்கள் ரிட்டைன் பண்ணுவோம், 8 பேர் ரிட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வச்சாங்க ட்விஸ்ட்டு. செம்மையாக கொஞ்சம் ஆப்பும் அடிச்சிருக்கிறாங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு முதல்ல மூவ் ஆகும். ஸோ மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க? எஸ், தோனி ரிட்டைன் பண்ணுவாங்களா? எப்படி ரிட்டைன் பண்ணுவாங்க? 18 கோடியா 4 கோடி மட்டும் வாங்கிட்டு ஆடுவாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் ரூல்ஸை பற்றி விளக்கிட்டேன். ஸோ மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக திரும்பவும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கில் இதுக்கு முன்னாடி படையப்பா பாட்டு போட்டிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் படத்துலேருந்து அலப்புற கிளப்புற பாட்டு போட்டிருந்துருப்பாங்க, வாத்திரையெல்லாம் போட்டிருந்துருப்பாங்க. பட் இந்த தடவை நீ பொட்டு வச்ச பாட்டு போட்டு மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ட்ரிக்கு டிஜே இந்த பாட்டு போட்டு திரும்பவும் ஒரு தடவை நடந்து வருவார். மகேந்திர சிங் தோனி அவர்கள் அன்கேப்டு பிளேயராக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல் சொல்லுது. ரூல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கடைசி அவர் ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் அப்படின்னு இல்லாமல் அவர் கடைசியாக 11ல் இருந்து 5 வருஷம் ஆகிருக்கணும். அப்படிங்கும்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ஜூலை 9ஆம் தேதி 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் தான் அவர் கடைசியாக ஆடினார். அதுக்கப்புறம் 2020, 2021, 2022, 2023, 2024, ஸோ 5 வருஷம் ஆகிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஆகஸ்ட் 15, 2020. ஆனால் கடைசியாக அவர் 11ல் இருந்தது, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் கடைசியாக 11ல் இருந்தது அந்த மான்செஸ்டர் செமிஃபைனல் ரன் அவுட் ஆவார்ல, அந்த செமிஃபைனலில் தான் கடைசியாக அவர் ஆனார். அது ஜூலை 9, 2019. ஸோ அப்படிங்கிறதுனால மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இது எலிஜிபிள். இந்த ரூலுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்காக மட்டும் ஏற்படுத்தப்படலை. எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஸோ தோனிக்கு வந்து ஐபிஎல் தேவையில்லை, ஐபிஎலுக்கு வந்து தோனி தேவை அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலி ஏதாவது சொல்கிறாங்க, இந்த ரூல் தோனிக்காக மட்டும் இல்லை, இதனால் அமித் மிஸ்ரா, மோஹித் சர்மா மாதிரி நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயன்பெற போகிறாங்க. மகேந்திர சிங் தோனி அவர்கள் வெறும் 4 கோடி கொடுத்து, வெறும் 4 கோடி மட்டும் வாங்கி 4 கோடி மட்டும் கொடுத்து 4 கோடி மட்டும் வாங்கி மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த தடவை சிஎஸ்கேவாக ஐபிஎல்லில் ஆட போகிறாரு. அப்போது ஒரு அன்கேப்டு பிளேயரை எடுத்தாச்சு, பர்ஸ்லேருந்து ஒரு 4 கோடி போகுது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்குலாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஸோ ருத்ராஜ் கெய்க்வாதுக்கு 18 கோடி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவுக்கு 14 கோடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பத்திரனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடி. ஸோ இந்த 3 பிளேயர்களில் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ருத்ராஜ் கெய்க்வாத் தான் அந்த ஆக்சுவலி லாபம், இந்த 18 கோடி அப்படிங்கிறது வந்து. ஏன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாத்தை ரிலீஸ் பண்ணால் எத்தனை டீம் வந்து ஒரு 18 கோடி கொடுத்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். பத்திரனாவுக்கு இது லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரனாவுக்கு கொஞ்சம் ஓரளவு லாபம் தான். ஏன்னா ஆப்ஷன் அவர் விட்டால் 8 கோடி 9 கோடி போவாரா, இப்போ எக்ஸ்ட்ரா 2 கோடி வருது. ஸோ அதனால் பத்திரனாவுக்கு 11 கோடி கொடுத்து ஸோ ரிட்டைன் பண்ணுவாங்க. சந்தோஷமாக இந்த 3 பிளேயர்ஸை வந்து ஏற்றுப்பாங்க. சந்தோஷமாக கையெழுத்து போட்டு சந்தோஷமாக சிஎஸ்கேல இந்த தடவை ஆடுறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்க. ஸோ இப்போ 3 பிளேயருங்கிறத தாண்டி இப்போ தோனியோட சேர்த்து 4 பிளேயர் ஆகிடுச்சு. இப்போ அந்த இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5, 6 அதாவது இந்த 18 கோடி இருக்குது, இந்த 14 கோடி இருக்குது. சிஎஸ்கே செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப தெளிவான ஆளுங்க. காசி தாத்தாவுக்கு தெரியும் எப்போ எதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறத தாண்டி தோனிக்கு கிளியராக தெரியும், ஃப்ளம்மிங்க்கு கிளியராக தெரியுங்கிறதுனால அவங்க 18 கோடி 14 கோடியை செலவு பண்ணாமல் ஒரு 55 கோடி மட்டும் அந்த ரிட்டன்ஷனுக்கு செலவு பண்ணிவிட்டு மீதி ஒரு அந்த 65 கோடி ரேஞ்சில் வந்து ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் புத்திசாலித்தனம், இதை சிஎஸ்கே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம்மில் கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்க்குறது யாருக்கு போவாங்க அப்படின்னா 2 பேருக்கு போவாங்க. ஒன்று சிவம் துபேவுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் ரச்சன் ரவீந்திராவுக்கு போவாங்க. டெவோன் கான்வேக்கு எனக்கு தெரிஞ்சு 50-50 நான் நினைக்கிறேன். பட் எனக்கு மனசில் ரொம்ப தோணுனது, நான் அந்த சிஎஸ்கே டேபிளில் இருந்தேன் அப்படின்னா நான் சிவம் துபேவுக்கு தான் போவேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ஸை அந்த மிடில் ஓவரில் அடிக்கிறது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாரு சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆர்டரில் அப்படிங்கிறதுனால நான் சிவம் துபேவுக்கு போவேன். அவருக்கு 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ரச்சின் ரவீந்திரா மாதிரி என்ன பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். பட் நின்றுக்கிட்டே 6 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதுவும் ஆடப்போகிற 10 வென்யூவில் வந்து எப்படியும் திரும்ப ஒரு 7 விக்கெட்டு, அது திரும்புகிற 7 விக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணுற சிவம் துபேவுக்கு நான் ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் தீபக் சஹர், அஜின்கே ரஹானே, டேரில் மிச்சல் சாண்டர், துஷார் தேஷ்பாண்டேவுக்கு போவாங்களா சந்தேகம். பட் இவங்களெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரிட்டைன் பண்ணிடலாமே. இப்போ சிவம் துபே ஒரு 18 கோடிக்குன்னா சிவம் துபே மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் சிவம் துபே மாதிரியான பிளேயர்களுக்கு ஒரு 18 கோடி ஸ்பெண்ட் பண்ணுமான்னு ஒரு டீம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். 18 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் போக மாட்டார். பட் 11 கோடி வேணால் மேபி போகலாம். ஆனால் 14 கோடி கொடுத்து ஒரு 11 கோடி கொடுத்து 18 கோடி கொடுத்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிவம் துபே கொடுக்கறது போக மாட்டேன். பட் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி 8 கோடியில் மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு பார்ப்போம். மலிவு வேலையில் கிடைச்சாலும் ஒரு லாபகரமான விஷயம் தான். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரானா, அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி, ஆர்டிஎம்மில் சிவம் துபேவை எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிஎஸ்கே சைட்லேருந்து உங்களோட பிளேயர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் உங்களுக்கும் என்னது வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அஸ்வினை வந்து கண்டிப்பாக வலை போட்டு இழுப்பாங்கங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. அஸ்வின் சிஎஸ்கேக்கு அந்த வருஷம் ஆடுவார், எனக்கு டவுட்டே கிடையாது. ஆர்ஆர் பற்றி பேசும்போது சொல்கிறேன், இல்லைனாலும் அது பின்னாடி ரிவீல் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை பற்றி சொல்லக்கூடாது. ஷமிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஷமியை விடமாட்டாங்க ஜிடி, அதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஓகே, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் ஒருத்தர் கிடைச்சாச்சு. 2 ஃபினிஷர்ஸ் ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி இருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவரில் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பிளர், கிடைக்காத ஒரு ஃபாஸ்ட் பிளர் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம்மில் துபே எடுத்துட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் டாப் ஓப்பனர் ஒருத்தவர் அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பவுலர் கிடைச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்கோரை செட் பண்ணியாச்சு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன்லேயே வழக்கம் போது இந்த ஆப்ஷன்லேயே டீமை செட் பண்ணிடுவாங்க. இவங்க ரிட்டன்ஷன்லேயே இப்போ டீமை செட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரிட்டன்ஷனில் டீம் செட் பண்ணதால ஆப்ஷனுக்கு போகும்போது ஸோ ஆப்ஷனில் டீமை செட் பண்ணி எப்படியோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துடும். ஸோ இதுதான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து தான் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அவங்களோட முதல் பிளேயர், 18 கோடி. ஏன்னா கேப்டன், லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டர் பேட்டர், ஹிட்டர். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் ஆடி அதுக்கப்புறம் ஆனார். பட் 50 அவருக்கு இருக்கக்கூடிய ஏன் சொல்கிறது பிஸ்னஸ்ஸு, கிரிக்கெட்டு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அவர் டிசிக்கு அவர் வந்தாலும்
அது டிசிக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ ரிஷப் பண்ணிட்டு ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயராக இருவார், 18 கோடி அவருக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து இது சர்ப்ரைஸ்லாம் கிடையாது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அவங்கள தான் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆமாம், அக்ஷர் பட்டேல் தான். ஏன்னா அக்ஷர் பட்டேலோட வேல்யூ வேல்யூ அப்படிங்கிறத தாண்டி அவரோட கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் வந்து அடித்து டும்முன்னு தைரியமாக டெஸ்ட்டோ ஓடியோ T20யோ பார்க்குறது கிடையாது. பட் அடிக்கக்கூடிய ஒருத்தவர் தென் ஒரு ப்ரொஃபைலுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராகவும் இருக்காருங்கிறதுனால கிடைக்க மாட்டார். எப்படி சிஎஸ்கேக்கு ஜடேஜாவோ அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அக்ஷர் பட்டேல் 14 கோடி கொடுத்து அவரை எடுப்பாங்க. ஆக்சுவலி அக்ஷர் பட்டேலுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு லாபம். ரிட்டன்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பிளேயர்ஸுகளுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது காசு கம்மியாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் 14 கோடி ஆல்ரவுண்டர் கிடைக்க மாட்டார், அவருக்கு 14 கோடி கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறதுனால அக்ஷர் பட்டேலை 14 கோடி கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேசி ரிட்டன்ஷனில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்கேப்டு பேருக்கு நான் டைரெக்டாக போயிடுறேன். இவங்க வந்து 6 பிளேயரை பிக் பண்ண மாட்டாங்க, ஒரு 4 பிளேயரை பிக் பண்ணுவாங்க. அதான் சொன்னல 18 கோடி 14 கோடி ஒரு 2 பிளேயரை கொடுப்பாங்க, அது ஒரு பிளேயரை கொடுப்பாங்க, 2 பிளேயருக்கு இவங்க எந்த டீமும் போக மாட்டாங்க. ஸோ ஒரு அன்கேப்டு பிளேயர் யார் அப்படின்னா மேக்ஸிமம் அபிஷேக் பொரியல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட அன்கேப்டு பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு யாரும் அன்கேப்டு பிளேயர் இவங்களுக்கு கிடையாது. ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்கியா, ஃப்ரேசர் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஷைகோப் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் முகேஷ் குமாரியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கலீல் அகமது ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இஷாந்த் சர்மாவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டேவிட் வார்னரை ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. டேவிட் வார்னர் ஐபிஎல்ல அன்சோல்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸே எனக்கு கிடையாது. ஸோ வார்னர் அன்சோல்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு இந்தியன் கோர் பேட்டிங்கை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஒரு 2018 நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரேயா ஐயர், ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இந்தியன் கோர் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. பட் இப்போ அது உடையுது. அவங்க சேர்த்து வச்ச அந்த பேட்டிங் கோர், இந்தியன் பேட்டிங் கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா செதலம் அடையுது. ஸோ இப்போது ஆர்டிஎம் எப்படி யாருக்கு பயன்படுத்துவாங்க, ஆர்டிஎம் வச்சு யாருக்கு போவாங்க அப்படின்னா 2 சாய்ஸ் இருக்குது. இல்லை ஆர்டிஎம்மும் ரிட்டென்ஷன். ஆமாம், ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணுவாங்க, ஒரு பிளேயரை ஆர்டிஎம் போவாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று இவரை ரிட்டைன் பண்ணுவாங்க இல்லை ஆர்டிஎம் மூலமாக எடுப்பாங்க அப்படின்னா எனக்கு 2 பேர் மைண்டுக்கு வராங்க. ஒன்று ஸ்டப்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ். ஸோ இப்போது ஒரு ஸ்பின்னருக்கு நீங்கள் வந்து ஒரு 11 கோடி கொடுப்பீங்களா, இல்லைனா ஒரு மாதிரி ஹிட்டர் தென் ஆஃப் ஸ்பின்னும் போடுற ஒரு ஸ்டப்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கிற ஸ்டப்ஸுக்கு நீங்கள் ஒரு 11 கோடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நேற்றுலாம் எனக்கு முன்னாடி செம்ம தலைவலியாக இருந்தது. இது மாதிரி யோசித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கும்பொழுது குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர். ஏன்னா ஃபெரோஷா கோட்லா இப்போ லக்னோலாம் ஆடும்பொழுதோ சேப்பாக்கெலாம் ஆடும்பொழுதோ குல்தீப் யாதவ் ப்ரொஃப்ளிக்காக இருப்பார். பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்டப்ஸு மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஸோ ஸ்டப்ஸுக்கு போவாங்க. ரொம்பலாம் வேணாம், ஸ்டப்ஸுக்கு வந்து 11 கோடி கொடுத்து ஸ்டப்ஸை தக்க வைப்பாங்க. குல்தீப் யாதவை ஆர்டிஎம் கார்டு வச்சு ஸோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஎம் கார்டு மூலமாக எடுக்கிறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு எந்த டீம் போனாலும் 7 கோடி 8 கோடி வரைக்கும் போவாங்க. அந்த 7 கோடி 8 கோடிக்கு கொடுத்து வாங்குறது நல்லது. ஏன்னா ஒரு 18 கோடி ஒரு 14 கோடி கொடுத்து ஒரு குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர் ஓகே வேறு லெவல் குல்தீப் யாதவ் கரெக்டு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னருக்கு இல்லை ஒரு பவுலருக்கு ஐபிஎல்லில் அப்படிங்கும்பொழுது இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்கள் கிடைக்க மாட்டாங்கிறதுனால 20 கோடி வரைக்கும் 18 கோடி வரைக்கும் போகிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ குல்தீப் யாதவ் வந்து ஆர்டிஎம் மூலமாக தூக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். அதான் சொல்கிறேன்லங்க, அவங்களுக்கு வந்து மொத்தமாகவே இந்த ரிட்டென்ஷன் ரூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருச்சு. இந்த 14 கோடி 18 கோடி 2 பேருக்கு அப்படிங்கிறது உடச்சிருச்சு. ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். நிறைய ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ் இருப்பீங்க, அக்ஷர் பட்டேல் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ். இல்லை எனக்கு தான் சொல்கிறேங்க, மொத்த காசையும் இவங்க வந்து போட மாட்டாங்க. உங்களை அதை 18 கோடி 14 கோடி 11 இப்படி கொடுத்துட்டு அன்கேப்டு ஒரு 4 கோடி கொடுத்துட்டு ஆப்ஷனுக்கு டெஃபினட்டாக ஒவ்வொரு டீமும் ஒரு 65 கோடி ஆல்மோஸ்ட் ஒரு 70 கோடி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பண்ட், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், ஸோ அபிஷேக் பட்டேல் வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரோட போய் ஆகணும். ஸோ இந்த 4 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் அப்படியே நம்ம மூவ் ஆகும். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கும், இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராஷித் கானா, சுப்மன் கில் அந்த ஃபஸ்ட்டு பிளேயர் யார், அந்த 18 கோடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ராஷித் கான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஷித் கான், ஜஸ்பிரித் பும்ரா இவங்களால நீங்கள் ஆப்ஷனில் விட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்ஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு பாதி அமௌண்ட்டை நீங்கள் இவங்களுக்கு ஒதுக்கி ஆகணும். பாதிங்கிறது நான் மிகைப்படுத்தினேன். அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி வரைக்கும் போங்க. ஏன்னா பேட் கமின்ஸ்
போன ஸ்டார்க் இவங்கெல்லாம் போன தடவை போனதுங்கிறது வேறு கதை. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு ராஷித் கான் போனாரா நீங்கள் 20 கோடி 22 கோடி வரைக்கும் அது போயாகணும். இப்போது ராஷித் கானா சுப்மன் கில்லா, இப்போ ராஷித் கானை எப்படி பேசி இந்த 18 கோடியிலே 14 கோடியில் எப்படி உட்கார வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போது சுப்மன் கில்லுக்கா ராஷித் கானுக்கா, 18 கோடி முதல்ல 10மாங்கிறது ஒரு கேள்விங்கிற தண்ணி, இந்த 18 கோடி கில்லுக்கா ராஷித் கானுக்கா? இப்போ ராஷித் கான் எடுத்திங்கன்னா சொல்லலாம் T20 அவர் ஒரு லெஜண்ட். பட் சுப்மன் கில் ஜிடியோட கேப்டனாக இருக்கிறாரு அண்ட் ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டு ஒன்று பக்கம் சொல்கிற பொழுது ஒரு ஜிடிக்கு ஒரு கேப்டனாகவும் இருக்கிறாரு. இப்போ எஸ்ஆர்ஹெச்லேயும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் வில்லியம்சனா ராஷித் கானான்னு பார்க்கும்பொழுது அவங்க கேன் வில்லியம்சன் தான் போனாங்க. பட் ஜிடி இப்போ அந்த மாதிரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ராஷித் கானோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபலி அது ரொம்ப பெருசு. அது ஆன்ஃபீல்டு ஆஃப்-ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ராஷித் கான் பக்கத்தில் அந்த டீமில் இவர் தான் ஆக்சுவலி இவர் கேப்டனாகவே போடலாங்கிற அளவுக்கு இருக்கும்பொழுது ராஷித் கான் 18 கோடி. இப்போ ராஷித் கானை எப்படி சமாளித்து 18 கோடி கொடுத்து கில்லை எப்படி 14 கோடிக்கு சமாளித்து 2 பேருக்கு 18 கோடி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியலை. பட் நான் சுப்மன் கில்க்கு 14 கோடி மட்டும்தான் கொடுப்பேன். ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயர் வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணுறது, கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ இவருக்கு 14 கோடினா ராஷித் கான் எனக்கு வந்து பேட்டிங்கும் பண்ணுவார், ஃபீல்டிங்லேயும் ஒரு மாதிரி ப்ரொஃபிலிக் பிளேயர், தென் ஒரு ஸ்பின்னராகவும் இருப்பாருங்கிறதுனால ராஷித் கானுக்கு 18 கோடி கொடுப்பேன். 3வது பிளேயர் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 14 கோடி இன்னொரு 11 கோடி அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இவங்களில் வந்து இன்னும் சாய் சுதர்ஷன் ஆப்ஷனில் இருப்பார். அதுக்கப்புறம் மில்லர், நூர் அகமது, முகமது ஷமீன் இவங்கெல்லாம் இருந்தாலும் யாரை இவங்க வந்து 3வது பிளேயராக எடுப்பாங்க? 14 கோடியோ இல்லை 11 கோடியோ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா முகமது ஷமி. இப்போ முகமது ஷமீன் அகமதாபாத் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 2-3 விக்கெட் அப்படிங்கிறது வந்து வந்துடுது. நியூ பாலில் முகமது ஷமி கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ முகமது ஷமிக்கு தான் வந்து 11 கோடி கொடுத்து தக்க வச்சுப்பாங்க. எப்படியும் ஃபிட்டாகி அவர் ஆட ஆரம்பிச்சிடுவார். ஸோ முகமது ஷமிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன்ஷனில் 3வது பிளேயராக அவங்க எடுப்பாங்க. இப்போது நான் சொன்ன மில்லரோ, நூர் அகமதோ, சாய் சுதர்ஷனோ இவங்க வந்து ஆர்டிஎம் மூலமாக பயன்படுத்தி ஸோ ஆக்ஷனில் ஒன்று விட்டோ இல்லை ஆர்டிஎம் மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீமுக்கு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஆர்டிஎம்முக்கு யாருக்கு போவாங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் தான் ஆர்டிஎம்முக்கு போவாங்க. மில்லருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் விட்டு கூட எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆர்டிஎம் இன்னும் 2 தடவை பயன்படுத்திக்கலாம், இல்லை ஒரு தடவை பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்ட்ராவாக அப்படிங்கும்போது மில்லருக்கு போகலாம். பட் சாய் சுதர்ஷன் ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயராக இருப்பார். இப்போ அவங்க மேலே கில்லும் சாய் சுதர்ஷன் ஓப்பனர்ஸ் 2 பேரும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ராஷித் கான் அதுக்கப்புறம் முகமது ஷமி அப்படிங்கிறதோட போகலாம். அப்படிங்கும்பொழுது சாய் சுதர்ஷனை அவங்க விடணும்னு நினைக்க மாட்டாங்க. சாய் சுதர்ஷன் தான் அவங்களோட இந்த என்ன சொல்கிறது அவங்க வந்து அப்பா நாம் ஆர்டிஎம் பயன்படுத்தினா நம்ம வந்து சாய் சுதர்ஷனை பயன்படுத்தலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அன்கேப்டு பிளேயரை எடுத்து ஆகணும். இதில் ராகுல் டெவாத்தியாவோட பேர் அடிப்படும். அதுக்கப்புறம் ஷாருக் கானோட பேர், அபினவ் மனோகரோட பேர், மோஹித் சர்மா, விஜய் சங்கரும் கடைசியாக இந்தியாவுக்காக 2019 தானே அவர் வந்து ஆனார். ஸோ இத்தனை பேர் இருக்கும்பொழுது அவங்க போகிறது யார் அப்படின்னா மோஹித் சர்மாவுக்கு வந்து அவங்க அன்கேப்டு பிளேயராக போவாங்களோ அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. அது சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெவாத்தியாவை நீங்கள் வந்து பவுலிங் கொடுக்குறதும் இல்லை, ஷோல்டர் இன்ஜுரிங்கிறதுனால பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வராரு. பட் ஆனால் அவ்வளோக்கு அவருக்கு ஒரு 15 பால் மேலே பெருசாக கிடைக்கிறதும் கிடையாது. மோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு 24 பால் கண்டிப்பாக போடுறாரு. அவர் அகமதாபாத் வந்து அவருக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறதுனால ஸோ எனக்கு என்னமோ இந்த ஒரு வருஷம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்கேப்டு பிளேயரில் மோஹித் சர்மாவை ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவர் ஆடி 2016-17 கடைசியாக ஆனாருங்கிறதால ஸோ மோஹித் சர்மாவை வந்து அன்கேப்டு பிளேயராக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்க கேன் வில்லியம்சன், ஜோஷ்வா லிட்டில், ஸ்பென்சர் ஜான்சன், முகமது ஜாய் இவங்க எல்லாரையும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷாருக் கான், அபினவ் மனோகர், விஜய் சங்கரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆக்ஷனில் வேணால் இவங்க ஷாருக் கானுக்கு போகிறதுக்குங்கிறது வாய்ப்பு இருக்குது. வேறு வழி கிடையாது. இவங்க மில்லரையும் நூர் அகமதெல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமையில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது ராஷித் கானுக்கு 18 கோடி, கில்லுக்கு 18 கோடியா? ராஷித் கானுக்கு 18 கோடி நான் ஃபிக்ஸ்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ராஷித் கானுக்கு தான் 18 கோடி கொடுப்பேன். கில்லுக்கு 18 கோடி கூட நான் யோசிப்பேன். 14 கோடி மட்டும் பேசி வாங்கணுங்கிறது ஒன்று இருக்குது. இது எப்படி சொல்லி அடுத்த வருஷம் நீ இருக்க போகிறப்பா அப்படிலாம் சொல்ல போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்யூச்சரை ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது சாய் சுதர்ஷன் அவங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கில்லும் தேவை, ராஷித் கானும் தேவை. கடைசி வரைக்கும் ஜிடிக்கு ராஷித் கான் ஆடிக்கிட்டே இருப்பாருங்கிறதும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். இதில் சாய் கிஷோரோட பேரையும் விட்டேன். சாய் கிஷோரும் சாய் கிஷோர் அன்கேப்டில் வர முடியாது. ஏன்னா ஒரு இதில் ஆடிட்டார் இல்லை, அங்கே கோல்டு மெடல் மேட்ச்சில் அவர் வந்து ஆடிட்டாருங்கிறதுனால ஸோ அதில் சாய் கிஷோர் வரவும் மாட்டார். 18 கோடி ராஷித் கான், 18 கோடி சுப்மன் கில்னா உங்கள் பர்ஸில் பெரிய ஒரு அடி விழுகும். ஸோ 18 கோடி ராஷித் கான், 14 கோடி சுப்மன் கில் இப்படி ஒரு விலையில் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ
ஜிடி ஓரளவு தப்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஷமி கிடச்சிருவார். ஸோ அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் சாய் சுதர்ஷன் எடுத்துகிட்டு கில்லு வந்துட்டாருன்னா ஓப்பனிங் பண்ணிச்சு. கீழே ஆல்ரவுண்டராகவும் ஒரு பவுலிங்கில் ஒரு 4 ஓவர் போடுறதுக்கும் ராஷித் கான், முகமது ஷமி ஒரு 4 ஓவர் போடுறாரு. மோஹித் சர்மா வந்து ஒரு தேவைப்பட்டால் 4 ஓவர் போடுறாரு. 2-3 ஓவர் 4 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனில் ஜிடி ஒரு நல்ல டீமை மேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு 11 பேரில் ஒரு சரியான ஒரு 5 பேர் எடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் சரியாக ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிடி பொறுத்த வரைக்கும் சூப்பரான டீமாக ஆப்ஷனுக்கு வருவாங்க. நான் சொன்ன இந்த 3 டீமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 60 கோடி 65 கோடி வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் டிசி மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி ஜிடி அண்ட் சிஎஸ்கே ஸோ இது மாதிரி பெட்டரான டீமாக ரிட்டன்ஷனில் செயல்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் டிசி சும்மா கிடையாது, அவங்க வேறு மாதிரி ஆப்ஷனில் ப்ளே பண்ணுவாங்கங்கிறதும் தென் ரிட்டன்ஷனையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டராக ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இந்த வீடியோ நிறைவடையுது. அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ரொம்ப நேரம்லாம் இல்லை, அப்படியே பக்கத்துலேயே வரப்போது சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.